ரொம்ப நாள் கனவு சத்தியமில்ல இவ்வளோ பெரிய கூட்டத்து மத்தியில் நிற்கணும். அந்த கனவை நிறைவேற்றினது என் குரு பாண்டியராஜ் சார் தான். இங்கேயோ ஒரு மூலையில் இருந்த என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கி இன்றைக்கி வந்து டைரக்டராகவும் அழகு பார்க்குறாரு. அது வந்து எல்லாருக்கும் அந்த மனசு வராது. ஸோ அது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் என்னை தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு. எதாக இருந்தாலுமே வந்து ஓப்பனாக பேசுவார், திட்டுவார், இது பண்ணுவார். ஆனால் அடுத்த நிமிஷம் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு இது பண்ணுவார், சால்வ் பண்ணுவார். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், சார் நீங்கள் பலாப்பழம் மாதிரி சார், பார்க்கறதுக்கு தான் முள்ளு மாதிரி இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்வீட் சார் அப்படின்னுவேன். நான் ஒரு 2 years 2.5 years வந்து 2 ஸ்கிரிப்டை வச்சு எங்கெங்கேயோ அலைஞ்சேன். அது எல்லாத்துக்கும் சாரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்காரு, நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்காரு, ஈவன் ஜிவி சார்கிட்டே அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஒரு சில ஆக்டர்கிட்ட வந்து டைரெக்டாகவே கூப்பிட்டும் போய் இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கிட்டத்தட்ட அவர் குடும்பத்தில் ஒருத்தராக தான் என்னை நினச்சிருக்காரு. ஸோ அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பாண்டியராஜ் சார் மட்டும்தான். ஸோ அது நான் இது வந்து நான் அவருக்கு காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்து வந்து ரவி சார். ஸோ சாரோட ஃப்ரெண்டாக தான் எனக்கு அறிமுகமானார். என்னோடய வெல்விஷர். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதுலேருந்தே கேட்பார், என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, ஒவ்வொரு விஷயமும் கேட்டு கேட்டு இது பண்ணார். நல்ல நண்பர். நான் சோகமாக இருக்கிற சமயத்தில் எனக்கு கைட் பண்ணார். ஸோ பாண்டியராஜ் சார் வந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம், இந்த வள்ளிகாந்தனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இமீடியட்டாக நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து மிகப்பெரிய பலமாக இருந்தார். இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அவரும் மெயின் ரீசன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரே கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் வேலை செய்வார். நான் கூட சொல்லுவேன், சார் கூடிய சீக்கிரம் நீங்களும் டைரக்டர் ஆகிடுங்க சார், இப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் இருக்காங்க, ஸோ நீங்களும் டைரக்டர் ஆகிடுங்க சார்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவார். ஸோ அது இல்லாமல் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட். எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் அக்காக்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த தருணத்தில் வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரவி சார் சொன்ன மாதிரி தான் என்னோட 2 கண்ணு, ஒன்று விவேக் சார், இன்னொன்று எடிட்டர் பிரதீப். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆக்சுவலாக வந்து விவேக் சார் எனக்கு அண்ணன் மாதிரி, பிரதீப் வந்து என்னோட தம்பி மாதிரி. இது குடும்ப படம். ஸோ அண்ணன், தம்பி, அப்பா, அக்கா எல்லாரும் சேர்ந்து சார், கோவை சார்ல அக்கா மாதிரி, மன்சூர் சார் அப்பா மாதிரி. ஸோ சார் உங்கள் வயசு அதிகமாக்கிட்டேன், சாரி சார், அதான் வயசு அதிகமாக்கிட்டேன் சார், சாரி. ஸோ எல்லாருமே வந்து ஒரு குடும்பமாக தான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜிவி சார் வந்து குழந்தை மாதிரி, அதனால தான் அவருக்கு பேர் வந்து குழந்தை வேலுன்னு வச்சுருக்கோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் தான் அவர் கூட மிங்கிள் ஆகிறது கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் சான்ஸே இல்லை. அவர் நான் பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன், ரொம்ப கடுமையான உழைப்பாளி, உழைச்சினே இருப்பார். நாங்கள் நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவோம். மறுநாள் காலைல 7 மணிக்கு வரணும் பிரதர்னாரு. ஏன்டா இப்படி என்னை வச்சு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த படத்துலையும் வச்சு செஞ்சாச்சுன்னு ஒரு சாங்கும் வச்சுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு மனிதர். நல்ல கேர் எடுத்துப்பார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவரே அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பார், என்ன போயின்னு இருக்கு, என்ன பண்ணுறீங்க, எடிட்டிங் முடிச்சாச்சா, டீசர் கட் பண்ணிட்டியா, 10 செகண்ட் கட் பண்ணு, சாங் ப்ரோமோ கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ஜிவி சார் ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் நடித்த அர்த்தனா பினு அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சொல்கிற விஷயத்த கரெக்டாக இது பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் ஜனா, அவனை புது பையன், அவனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவனை இந்த படத்துக்கு ஜிம்முக்கெலாம் போய் வில்லனை அறிமுகப்படுத்துறீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன்ட்டு ஜிம்முக்கெலாம் போய் ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி அவனே ஒரு இது பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருமே மன்சூர் சாரை பற்றி நிறைய சொல்லணும்.
அவரை ரொம்ப படுத்தி எடுத்துட்டேன். உண்மையிலே ரொம்ப அவரை இது பண்ணிட்டோம். ஒரு சமயத்தில் நான் கொஞ்சம் ஆர்ஷா கூட பேசியிருக்கேன். பட் அவ்வளோ பெரிய நடிகர் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் இன்னும் ஒரு 2 நாள் ஒன்றா கூட கேட்டு வாங்கிக்கப்பா, எதுவாக இருந்தாலும் நீ உனக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணுன்னாரு. எவ்வளோ டேக் எடுத்தாலும் பரவாயில்லன்னாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிப்பார். ஒரு குட் ஹியூமன் பீயிங். அவரை அது ஒரு எங்கள் வீட்டில் ஒருத்தர் எப்படி என் மேலே கேர் எடுத்துப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கேர் எடுத்துக்கிறாரு. இப்போ கூட நேற்று கூட ஃபோன் பண்ணி இன்னும் ஆடியோ லான்ச் எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அடுத்து கோவை சார் அம்மா அவங்களும் அவங்க ஒரு இடத்துல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு வரும்போது ரொம்ப நல்லா வந்தம்பா, என்னை நோயாளி ஆக்கிட்டப்பா அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள என் பேரே அவங்க ஒன் மோர் வள்ளிகாந்தன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களும் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே இண்டிவிஜுவலாக யோகி என்ன கேட்கவே வேணாம். ஸ்பாட்லேயே பயங்கரமாக கலகலன்னு எதனா ஒன்று பேசினே இருப்பார். டப்பிங்கில் கேட்கவே வேணாம், வேறு லெவலுக்கு கொண்டு வந்துட்டார் அவர். ஓவர்லேப்லேயே டைலாக் ஃபில் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தில் எப்படி இது சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன். சிவாவுக்கும் சூரியனுக்கும் ஒரு காம்போ செட்டாக இருக்க மாதிரி சூரியனே ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த விஷயத்த சொன்னார். யோகிக்கும் ஜிவி சாருக்கும் ஒரு காம்போ செட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்கள் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில்னு நினைக்கிறேன். அதே போல் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோடய நண்பன் செந்தாமரை கண்ணன், அவனை நான் நண்பா இது மாதிரி சார் எனக்கு டைரக்டர் ஆக்கியிருக்காரா, கூட ஹெல்ப் பண்ணுன்னு. அவனை அவன் ஸ்கிரிப்டை சான்ஸ் தேடலாம் விட்டு எனக்காக ஒர்க் பண்ணான். இன்னொரு தம்பி ரத்னவேல், நாகேந்திரன், சுதன், இவங்க எல்லாமே ரொம்ப இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அதே போல் காஸ்டியூமர் நடராஜ் அண்ணன், திருச்சியில் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்த சேட் அண்ணன், ரமேஷ், செங்குட்டுவன், ஒயிட் அண்ணன், அவர் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போதுலேருந்து ரொம்ப சப்போர்ட்டு, எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவார். சார் யாருன்னா சொன்னால் கூட சாரை எனக்காக கன்வின்ஸ் பண்ணுவார் அவர். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல அண்ணன் மாதிரி இன்றைக்கும் அவர் எனக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸும் மிகப்பெரிய பலம். அவங்களும் ஒவ்வொரு சமயத்துலையும் எனக்கு நிறைய விஷயங்கள் ஃபினான்ஷியலாகவும் சரி மற்ற விஷயங்களாகவும் சரி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கானுங்க. அவங்களுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட டிஸ்கஷனில் எங்களுக்காக உட்காந்த ஜெகன் அண்ணன், ராம்கி அண்ணன், சுசி சார், அப்புறம் திரு சார், இவங்க எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றியை பரிமாறிக்கிறேன். பாலு சாரை பற்றி இந்த சமயத்தில் நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு பாலு சார் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு சில கால்ஷீட் ப்ராப்ளத்தால் அவர் இந்த படத்தில் பண்ண முடியல. பட்டு எனக்கு நல்ல வெல்விஷர் அவர். எப்போனாலும் என்ன பண்ணுறீங்க வள்ளி, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். மாலா மேடமும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவங்களும் சாரோட ஒய்ஃபு, அவங்களும் அடிக்கடி என்னை கைட் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கும் இந்த சமயத்தில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். யுகபாரதி சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த சண்டாலே சாங் ஒரு 5 வருஷம் திருப்பி எழுத வச்சோம் அவரை. கேட்பார், என்னப்பா எப்போ போகும்போது நீ சாட்டிஸ்ஃபைட் ஆக அப்படின்னு. சார் இது இன்னும் இந்த வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் புதுசாக போடலாம் சார் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நீ எத்தனை வாட்டி எழுத சொன்னாலும் நான் எழுதுவேன், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் எழுதுறது தான் ஒர்க் அவுட் ஆகும் பாரு அப்படின்னாரு. அது உண்மையிலேயே அவர் ஃபஸ்ட் டைம் எழுதின வருஷம் தான் இந்த சண்டாளி சாங்கு. ஸோ அவருக்கும் நன்றி சொல்லிடுவேன். ஏகாதசி என்ன நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அருண் ராஜா காமராஜ் நல்ல நண்பர். எப்போ கூப்பிட்டாலும் நிற்பார், என்ன வேணும்னாலும் பண்ணி தருவார் அருண் ராஜா காமராஜ். அவருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் ராஜேந்திர அண்ணன்லேருந்து தபஸ், சேது சார், ஸோ இப்படி ஒட்டுமொத்த டீமோட உழைப்பு தான் இருந்தது. காதல் கந்தா சார், விஜய் மேம், பாபா பாஸ்கர், இவங்க இத்தனை பேரோட உழைப்பு தான் இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்தவங்க மக்கள் நீங்களும் நல்லா இது பண்ணோம். மீடியாவோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு தேவை. ஸோ நானும் உங்களை மாதிரி ஒரு நிருபராக இருந்தது தான் இன்றைக்கி டைரக்டராக இருக்கேன். ஸோ நல்ல படங்களை நீங்கள் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நல்ல ஆதரவு தரணும்னு மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.